தேர்தல்ல தோத்துட்டு சினிமா ஷூட்டிங்க்கு போயிருவாருன்னு சொல்லி எல்லா வாடகை வாயினும் சொல்லிக்கிட்டே தாங்க இருந்தாங்க. விஜய்க்கெல்லாம் என்னங்க அரசியல் தெரியும்? அவரே சும்மா பொழுதுபோக்குக்கு எலெக்ஷனுக்கு வந்து நிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரெல்லாம் போய் சிஎம் ஆவாரா அது இதுன்னு சொன்னவங்க முன்னாடி சிஎம் ஆகி இன்னைக்கு 2 பெரிய கட்சிகளுடைய அஸ்திவாரத்தையே உடைச்சு எறிஞ்சிருக்காரு நம்மளுடைய சிஎம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் மொத்தமாவே நம்மளுடைய முதல்வர் சுத்தி தான் இயங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களான விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாரும் நம்ம கட்சியில வந்து இணைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்தியா கூட்டணி, என்டிஏ கூட்டணி, அப்படி இப்படின்னு எத்தனையோ கூட்டணி இருந்தாலும் அத்தனை கூட்டணி உடைச்சு எறிஞ்சு திமுக அதிமுக 2 கட்சியுமே இல்லாத மாதிரி ஒரு கூட்டணியா நம்மளுடைய தலைவர் தளபதி தலைமையில ஒரு சூப்பரான கூட்டணி உருவாயிருக்கு. அவங்களாம் மனசளவுல அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க. முக்கியமா மதிமுகவுடைய எம்பியான அண்ணன் துரை வைகோ திமுகவில இருந்து நீங்க வெளியே வந்ததை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த பீட ஒளிஞ்சிச்சு அப்படின்னு அவரே சொன்னாருங்க. இத்தனை நாள் இந்த பீட தமிழ்நாட்டை சுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்பாடி ஒரு வழியா இந்த பீட ஒளிஞ்சிச்சு. இனிமே நமக்கெல்லாம் பொற்காலம் தான், நல்ல காலம் தான். நம்ம ஆட்சியும் அமைஞ்சிருச்சு, நல்ல ஆட்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாற்றம் நம்மளை நோக்கி வந்துகிட்டே இருக்கு.